ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 9 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மீனா வந்து ரோஹிணிக்காக தான் செஞ்சேன் அப்படின்னோடனே எல்லாரும் ரோஹிணியை பார்க்குறாங்க. என்னம்மா குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ரோஹிணியே எப்படி முழிச்சிட்டு இருக்காங்க எனக்கே தெரியல அப்படின்னு. அப்போ மீனா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி கன்சீவா இருக்காங்க. அவங்க வந்து குழந்தைங்கள ஆஸ்பத்திரிக்கு போய் செக்அப் பண்ண போனாங்க அப்படின்னோடனே எல்லாருமே கங்க்ராஸ் சொல்றாங்க. இப்ப ரோகிணி இல்ல, இல்ல அப்படிலாம் இல்ல. நான் வந்து ஒரு ஜெனரல் செக்கப்க்கு தான் போனேன் அப்படின்னு சொன்னோனே, எல்லாருமே அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப விஜயா வேற ரோகிணி மீனாவ புடிச்சு திட்டுறாங்க. "என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா சரி விடுங்க ஏதோ அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னோனே, இப்ப ரோகிணி வந்து ரூம்குள்ள போயிட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. அப்ப உடனே மனோஜ் போறாரு. இப்ப மனோஜ் என்ன சொல்றாரு, "நானே மீனா சொன்னத கேட்டு ஷாக் ஆயிட்டேன். அது எப்படி நீ என்கிட்ட சொல்லாம அவங்க கிட்ட போய் சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உடனே ரோகிணி என்ன சொல்றாங்கன்னா, "மீனா சொன்ன விஷயம் தப்பா இருந்தாலும், ஆனா அந்த விஷயத்துக்கு வந்து எனக்கு அதுக்கு ஆசையா இருக்கு மனோஜ். எனக்கு கனவுல கூட குழந்தைங்களா வராங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கதை கதையா சொல்றாங்க. "உனக்கு இந்த மாரிலாம் கனவு வராதா? உனக்கு என்ன கனவு வருது?" அப்படின்னு கேட்கும்போது, மனோஜ் வந்து நான் இப்படி மல்டி மில்லியனர் ஆகி பெரிய வீடு கட்டி அந்த கதைய அவர் சொல்றாரு. "என்ன மனோஜ் உனக்கு குழந்தை பெத்துக்கணும்னே ஆசையே இல்லையா?" அப்படின்னோனே, "அதெல்லாம் வரும்போது வரும்னோனே." "மனோஜ் இங்க வாயேன்னு" சொல்லி உட்கார வச்சுட்டு, "நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போலாமான்னோனே, "ஏன் உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா?" அப்படின்னு மனோஜ் கேட்கிறாரு. "இல்ல நமக்கு வந்து 2 பேரும் ஒரு செக்கப் பண்ணிக்கிட்டோம்னா, சீக்கிரமா குழந்தை பெத்துக்கலாம்ல. ஏன்னா நமக்கு வந்து 1 இயர் ஆக போதுல்ல அப்டின்னோனே, இப்ப மனோஜ் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு இப்ப என்ன அவசரம்? அதுவா வரும்போது வரப்போது. நம்ம ஏன் இது பண்ணணும்? அப்டின்னு சொல்லும்போது, இப்ப ரோஹிணி டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்ப ரோஹிணி என்ன கேட்குறாங்கன்னா, "நீ இந்த மாரி ஜீவா கூட லிவிங்ல தானே இருந்த. அப்ப அவ கன்சீவ் ஆனாளா?" அப்டின்னு சொல்லி கேட்டோனே, மனோஜ் அப்டியே பார்க்குறாரு. என்ன நீ இப்டி கேட்டுட்ட என்ன பார்த்து?" அப்டின்னு சொல்லிட்டு, நான் இதே கொஸ்டின திருப்பி கேட்டா, "நீ என்ன பண்ணுவ? நீ வந்து கல்யாணத்துக்கு நீ இந்த மாரி கல்யாணத்துக்கு முன்னாடி கன்சீவா இருந்தியோ! இல்ல என்ன பண்ணியோ! எனக்கு எப்படி தெரியும்? அப்டின்னோனே, இப்ப ரோஹிணி ஓடி வந்து சட்டைய பிடிக்கிறாங்க. என்ன கேட்ட என்னைய பத்தின்னு சொல்லிட்டு, வந்து அழ ஆரம்பிச்சுடுறாங்க. அப்புறமா மனோஜ் வந்து சாரி கேட்கிறாரு. இது மாரி தானே எனக்கும் இருக்கும் நீ என்ன கேட்கும்போது. சரி விடு என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுன்னு வெளியில போய் உட்காந்துருக்கிறாரு. இப்ப விஜயா வந்து கேட்குறாங்க. என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இவர் விஜயா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. இப்ப விஜயா வந்து ரோஹிணிய திட்டுறாங்க. என்ன நீ என் பையன பார்த்து இப்படி கேட்டுருக்க? நான் என்ன அப்படியே அவன வளர்த்து வச்சிருக்கேன். இனிமே அப்படி கேட்டேன்னா பார்த்துக்கோ. இதே கேள்விய நான் உன்ட்ட கேட்டேன்னா நீ வேற ஃபாரின்ல வளர்ந்துருக்கிற. நீ என்ன பண்ணியோ? ஏது பண்ணியோ? யாருக்கு தெரியும்? நீ அதுக்கு முன்னாடியே குழந்தை உண்டாயிருந்தன்னா எனக்கு எப்படி தெரியும்? அப்டின்னோனே, இப்ப ரோஹிணி அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரவி வந்து இந்த மாரி எங்க ரெஸ்டாரண்ட்ல வந்து ஒரு ஈவென்ட் கண்டக்ட் பண்றாங்க. அதுல வந்து பெஸ்ட் கப்பிள் யாரோ அவங்களுக்கு வந்து அவார்ட் குடுப்பாங்க அப்டின்னோனே, இப்ப மனோஜ் என்ன சொல்றாருன்னா, "அதெல்லாம் போனா நாங்கன்னா வின் பண்ணிருவோம். ஆனா அங்க போய் ஒரு ஷீல்டுக்காண்டி டைம் வேஸ்ட் பண்ணணுமே நெனைக்கிறோன்னோனே." ரவி என்ன சொல்றாருன்னா, "ஷீல்டு இல்லல்ல. ஜெயிக்கிறவங்களுக்கு ரூ. 1,00,000 பரிசு." அப்டின்னோனே, "1,00,000மா?" அப்படின்னு சொல்லிட்டு வாய பொளக்குறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.